ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தொடர்ந்து வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு அத பத்தி பேசிக்க நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ புதுசா வர்றவங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ட்ரேட் எடுத்துட்டோம். எந்த ஸ்டாக்குன்னு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இபேக் ட்ரூபல்ன்ட்டு ஒரு ஸ்டாக்ல எடுத்திருக்கோம். காலையில நல்லா மார்க்கெட் போணுச்சு. உங்களுக்கு தெரியுதா? கிராஃப் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? ஆ ரூ. 313 வரைக்கும் ஹை போயிருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல ஒரு ரூ. 301 இருக்கு. காலையிலேயே வித்திருந்தோம் அப்புட்ன்னா, போட்டு ஒரு 10 நிமிஷத்துலயே வித்திருந்தோம்னா, ஒரு 800 பக்கம் ப்ராஃபிட் போணுச்சு. சரி நம்ம விக்கல. பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ரூ. 223 இப்போ கரண்ட் ப்ராஃபிட்ல இருக்கு. நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா, பை ஆர்டரு. எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம்? என்ன பிரைஸ் வாங்கியிருக்கோம்னு காமிக்கிறேன். பொசிஷன் டீட்டெயில்ஸ்ல பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா, பை ஆர்டர் போட்டிருக்கேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 58 குவான்டிட்டி 297.85 பைசாக்கு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 17,125 வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இதில் நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 3,500. நேற்று 4,000 இருந்துச்சு. நேற்று ஒரு ரூ. 600 லாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது போக நமக்கு ரூ. 3,500 போட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் நீங்க வந்துட்டு ரூ. 3,500 தான் காசு வச்சிருக்கீங்க. ஆனா இங்க 17,000 காமிக்குது அப்படின்னு கேட்கலாம். நம்ம இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 5x மார்ஜின் தருவாங்க. மார்ஜின்னா நம்ம ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம். ஓகேங்களா? நம்ம ஒரு கேபிட்டல் அமௌண்ட் வச்சிருப்போம். அந்த கேபிட்டல் அமௌண்ட்க்கு ஏத்த மாரி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். நம்ம புரோக்கர் காசு தர்றதுனால நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இந்த இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்துட்டு குவான்டிட்டி வாங்குறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதே நீங்க வந்துட்டு டெலிவரி ஆர்டர் ஹோல்டிங் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டாக் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு மட்டும் தான் வாங்கலாம். இன்ட்ராடே பொறுத்தவரையும் நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருப்போம். நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்கிறது போக எக்ஸ்ட்ரா புரோக்கர் நம்மளுக்கு காசு தருவாங்க. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 205 இருக்கு நம்மளுக்கு. ரூ. 203 இருக்கு. கரண்ட் ப்ராஃபிட். இப்ப வித்தா கூட நம்மளுக்கு ஒரு ரூ. 50 கமிஷன் போனா கூட நம்மளுக்கு ரூ. 150 ப்ராஃபிட். ஓகேங்களா? காலையில நல்லா மார்க்கெட் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நல்ல சரியான ஒரு அசுர வளர்ச்சி ஆனுச்சு. அப்பயே வித்திருந்தேன்னா, கரெக்ட்டா ஒரு 313 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஓகேங்களா? கரெக்ட்டா 313 கரெக்ட்டா இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கு. அப்புறம் வந்துட்டு சர்ருன்னு கீழ இறங்கி இப்ப ரூ. 301 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கரண்ட்ல. நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஒரு 313 ஒரு 315 வந்தா வித்தரலாம். நம்ம நெனைக்கிற மாரி மார்க்கெட் அமையுமான்னு தெரியல. எப்படி இன்னைக்கு வந்துட்டு எப்படியும் நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ரிட்டர்ன்ஸ்ல நம்ம வெளில போகப்போறோம். ஓகேங்களா? பாருங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 217 ப்ராஃபிட்ல இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு மேல பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டி 50 வந்துட்டு ஒரு 55 பாயிண்ட் மைனஸ்ல போயிட்டுருக்கு. அதே மாரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 180 பாயிண்ட் வந்துட்டு மைனஸ்ல போயிட்டுருக்கு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எடுத்தது வந்துட்டு இபேக் ட்ரபுள்ன்ட்டு ஒரு அப்ளிகேஷன்ல எடுத்திருக்கோம். ஒரு செக்டார்ல எடுத்திருக்கோம். ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 301 இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அசுர வளர்ச்சி ஆனுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது. ரூ. 300 வருது. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ரூ. 130 ரூ. 142 போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்துட்டு இந்த மாரி ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நீங்க கத்துக்கிட்டு உள்ள வாங்க. ஏனோ தானோன்னு உள்ள வந்துட்டு இருக்கிற காச மைனஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகேங்களா? உங்க ட்ரெண்டிங் ஏத்த மாரி நீங்க வந்துட்டு எந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்துட்டு பை ஆர்டரும் எடுக்கலாம், செல் ஆர்டரும் எடுக்கலாம். இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நம்ம வந்துட்டு பை ஆர்டரும் எடுக்கலாம், செல் ஆர்டரும் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு ஏத்த மாரி நீங்க பிளான் பண்ணி உங்களோட மைண்ட வச்சு நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் சொல்றது வந்துட்டு எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல வரணும். பங்குச்சந்தையில வரணும். ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறவங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு உள்ள வாங்க. ஓகேங்களா?
எடுத்த கவுத்தன்னு உள்ளே வந்தீங்கன்னா மைனஸ் தான் பண்ணுவீங்க. அதையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ போட்ட அமௌண்ட்டே ஒரு ரூ. 72 வந்துச்சு. இப்போ காலையிலேயே நான் விற்றுருந்தேன் அப்படின்னா ஒரு 800 இல்லைனா ஒரு 700க்கு விற்றுருப்பேன். அதில் கமிஷன் ஒரு ரூ. 50 ரூ. 100 போனால் கூட மிச்சம் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 600 இருக்கும். ஓகேங்களா? நானா சரி விற்கல. சரி மார்க்கெட்டு வந்துட்டு 2 நாளாக பார்த்தேன். இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கே நல்லா ஒரு ப்ராஃபிட் போணுச்சு. அது வந்துட்டு நம்ம விற்கல. பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கற்றுக்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ரிட்டர்ன்ஸில் டெய்லியும் போகலாம். வாரத்தில் 5 நாள் நம்மளுக்கு வந்து ட்ரேட் இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே இல்லாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் 5 நாளுமே ரன்னிங்கில் இருக்கும். கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு லீவ் வரும் நம்மளுக்கு. மற்றபடி நம்ம மார்க்கெட் இருக்கும். சாட்டர்டே சண்டே எப்பயுமே மார்க்கெட் இருக்காது. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரோட இதையும் வந்து எடுக்கலை. நம்மளோட ஓன் நாலேஜில் எடுத்தது தான். அதேமாரி ப்ளஸ் ஓன் கேபிட்டல். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுறேன்ட்டு நீங்கள் வந்துட்டு என்னைய பார்த்து பண்ணாதீங்க. இது என்னோட ஒரு மைண்ட் செட்டில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு என்னோட ஒரு ஓன் கேபிட்டல், ஓன் ரிஸ்க் எல்லாமே என்னோட இதுதான். இப்போ மைனஸ் ஆனாலுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் புதுசாக வர்றீங்க அப்படின்னா ட்ரேட்குள்ளே வராதீங்க. தயவுசெய்து ட்ரேட்குள்ளே வராதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணுறது, எது எப்படி செல் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன ஸ்மால் கேப்பில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 500 ஒரு 500 போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு சரி ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே சொல்கிறது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷன். அது எந்த ஸ்டாக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் லேர்ன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வாங்குகிற குவான்டிட்டியை நீங்கள் வந்துட்டு அதிகமாக வாங்கணும். ஓகேங்களா? இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாடா ஸ்டீல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஸ்டாக் வாங்கி வைக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு. அதில் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்டாக் ஒரு 50 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வெவ்வேறு கம்பெனியில் ஒரு 50 பிரித்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ டாடா ஸ்டீலில் இறங்கினாலுமே இப்போ வேறு ஸ்டாக்கில் நீங்கள் போட்டிருப்பீங்க, அது ஏறும். அதில் ஏறுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? அதனால தான் சொல்ல வரேன். எல்லாத்துலேயும் பங்குகளை பிரித்து வாங்குங்க. இது வந்து நான் சொல்கிறது எனக்கு ட்ரேட் வேண்டாம், ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு பொருந்தும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ட்ரேடும் பண்ணுறோம், ஸ்டாக்கை ஹோல்டும் பண்ணுறோம். ஓகேங்களா? ட்ரேடுங்கிறது அன்னன்னைக்கு ஒரு அமௌண்ட்டு. ஓகேங்களா? அந்த ஒரு அமௌண்ட் தான். இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பிற்காலத்தில் நம்மளுக்கு வந்துட்டு யாரையும் போயிட்டு எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? நம்மளுக்கு ஏதாவது காசு தேவைன்னாலுமே யாருக்கிட்டையுமே வந்துட்டு கடனோ எதுவும் வாங்க மாட்டோம். ஓகேங்களா? இதுக்காண்டி தான் நான் சொல்ல வருது. இது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாருமே பண்ணுங்கள். ட்ரேட் தெரியாதவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு ஒரு 72 ரூபா தான் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ நான் விற்றா கூட இதில் வந்துட்டு எனக்கு ஒரு கமிஷன் போனால் கூட ஒரு ஒரு 30 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற ரேட் அவ்வளோலாம். இப்போ 40 ரூபாய்க்கு வந்துருச்சு எனக்கு. டோட்டலாக மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம். ஆனால் வேலைக்கு போயிட்டு அந்த காசை மாதம் ஆனால் வந்துட்டு அந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே ஒரு செலவாயிடுது. சேவிங்ஸுங்கிறத யாருமே பண்ண மாட்டோம். அதுதான் நான் சொல்ல வர்றது. சேவிங்ஸுங்கிறத யாருமே பண்ண மாட்டோம். சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணால் தான் நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட சந்ததி பின்னாடி வர சந்ததிகள் வந்துட்டு நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேவிங்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சேவிங்ஸுக்கு பல முறையில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக் மட்டும் இல்லை, நிறைய இது இருக்குது. ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது,
எஸ்ஐபி இருக்கு, ஆர்டி இருக்கு, எஃப்டி இருக்கு. ஏகப்பட்டது நீங்க பார்த்துருப்பீங்க. நெறைய ஸ்கீம்லாம் இருக்கு. அதில நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு முறையில நீங்க வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா, இந்த மாரி வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு இதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அத ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிற்காலத்தில அது வந்துட்டு உங்க செலவுக்கோ, இல்லன்னா உங்களோட ஃபியூச்சர்ல வர சந்ததி செலவுகளுக்கோ நீங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு போட்ட அமௌண்ட் ஃபுல்லாவே மைனஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்துட்டு எப்பயுமே ஒரே மாரி இருக்காது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மக்களே. அதே மாரி தான். அதனால தான் நான் வந்துட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் தொடர்ந்து நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல். இந்த யூடியூப் மூலியமா நம்ம வந்துட்டு ஒரு சேனல் உருவாக்கி வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்ப போய் இந்த வீடியோ போயிட்டு மக்களுக்கு சேரும்போது தெரியும். ஓகே, இதில நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சு, நெறைய பேர் எடுத்து பண்ணுவாங்க. நெறைய பேர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸுங்கிற ஒரு ஐடியாக்குள்ள வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அன்னன்னைக்கு சம்பளம் வந்தா போதும். அத செலவு பண்ணா போதும். அப்படின்னு நெனைக்கிற மைண்ட் செட் தான் இங்க நெறைய பேர் இருக்கும். சேவிங்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள யாருமே வரமாட்றாங்க. நான் அதனால அத யாரையும் தப்பு சொல்ல வரல. நான் எதுக்கு சொல்றேன்னா, பின்னாடி ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்ப நம்ம படுற கஷ்டத்த நம்ம பின்னாடி வர சந்ததிகள் கஷ்டப்பட மாட்டாங்க. அதுக்காண்டி ஒரு நல்லெண்ணத்துக்காண்டி சொல்றேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது லாஸ் ஆனாலும், ப்ராஃபிட் ஆனாலும் நான் எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.